ஐயோ ஃபோக்கஸே விளையிறா. இது என்னன்னு தெரியல, செமையாக இருக்குல்ல. இங்கே பாரு, ஆக்சுவலாக சாப்பிட ஹோட்டல் தேடிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து என்னென்னமோ கல்ல மாட்டுது இங்கெல்லாம். நண்பர்களே, ஹோட்டல் மூடி இருக்குது. சரி, வந்த வழியிலே மூடிக்கிட்டு போகலான்னு அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கேருந்து 4.6 கிலோமீட்டர் இன்னொரு ஹோட்டல் இருக்குது. இங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, சாப்பாடு இருக்குமா இல்லையான்ட்டு. எங்கே பார்த்தாலும் ஹோட்டலே இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அங்கே பாடுறா, ஃபுல்லாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இது. ஆக்சுவலாங்க இங்கே சும்மா வந்தோம், ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சது மேப்பில். சாப்பிட ஹோட்டல் தேடிட்டு வந்த எங்களுக்கு அருமையான ஒரு பிளேஸு. தாய் சொல்லு, எப்படி இருக்கு இந்த இடம்? ஆக்சுவலாக செம பீஸாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே அமைதியாக அவங்களே வந்து வீடியோ எடுத்து. இது ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் பிளேஸ் போல். இங்கே ஃபுல்லாக அந்த போட்ஸ் எல்லாம் நிற்கிது, ஷிப்யார்ட் மாதிரி சின்ன சின்ன போட்ஸ்லாம். ப்ரைவேட் ஏரியா. சரி, போய் எடுத்துக்கோ, வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, அப்படியே அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு போல். சூப்பராக இருக்குது வியூ. எவ்வளோ காக்கா போமா. இங்கே பாருங்க, அதை சொன்னல, இது ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் இந்த கடல். இது கடலாக என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து சன் செட் இங்கே, சரிங்களா. நம்ம முன்னாடி ஒரு பீச் பார்த்தோம்ல, இப்போ அங்கே இருந்தோம்ல, அது வந்துட்டு இதுக்கு அந்த பக்கம் இருக்குது சரி போல். ஸோ வந்து இங்கே சன்ரைஸும் பார்க்கலாம், சன் செட்டும் பார்க்கலாம் இங்கே. அது ஒரு இது ஆக்சுவலாக ஒரு தீவு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது இந்த இடமே. ஹே குட்டீஸ், டாகிஸ். ஆனால் சாப்பாட்டுக்கு சத்தியமாக செத்துட்டோங்க. கேரளாவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு, கேரளாவில் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ, ஒரு ஹோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே படாது பாடுபடுறோம். இங்கே பாருங்கள், இது செமையாக இருக்குல்ல இந்த இடமே. அமைதியாக இங்கே ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி போட்ஸ்லாம் நிற்கிது, ஷிப்யார்ட் மாதிரி. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இதை கிட்ட போய் காட்டுறேன் வேறு ஏதாவது. ஆக்சுவலாக நான் எப்படி இதை பார்க்குறேனோ அந்த வியூவில் தான் நீங்களும் பார்க்குறீங்க. இதை வியூ பாயிண்ட்டே சும்மா பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. சும்மாவா சொன்னாங்க வியூ பாயிண்ட்டுன்னு. இது பாருங்கள், தென்னை மரம். வாவ், ஜஸ்ட் வாவுங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே இதுக்கு மேலே பார்க்க எதுவும் இல்லை. ஹோட்டல் தேடி போய் சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேஸ் போகும். நிறைய பிளேஸஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போவே டைம் வந்துட்டு ஐயோ 2:30 ஆயிடுச்சு. பாருங்கள், பார்ப்போம் வாங்க. ஸ்டேட்யூம் கைஸ். கடைசியாக ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு ஹோட்டல். இங்கே பாருங்கள், ஒரு ஹோட்டல் இருக்குது. ஐயோ, இந்த ஊரில் ஹோட்டலுக்கு ரொம்ப பஞ்சமோ இல்லை நம்ம தப்பான இடத்துக்கு வந்திருக்கோமான்னு தெரில. ரொம்ப மோசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. காதில் அடைச்சிருச்சு. நைஸ் ஹோட்டலுக்குள்ளே இருக்கும். சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேஸ்க்கு போவோம், அந்த பீச்சுக்கு போவோம். பீச் தாண்டி தான் இங்கே வந்திருக்கோம். சாப்பிட்டு போவோம். பிரியாணிங்க, சிக்கன் பிரியாணி. மச்சான் வந்துட்டு மீல்ஸ் வாங்கியிருக்கான். மீன் குழம்பு, மீன் தேடிட்டு இருக்கான் போல். பார்ப்போம், ஒரு நாக் அவுட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். ரைஸ், இந்த பீச் தான். இது பேர் வந்து புத்தந்தொடுவோ ஏதோ சம்திங். புத்தந்தொடு பீச்சு செமையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், செமவே இல்லை. எங்கப்பா கிட்ட போவோம். அப்படியே செம்மையாக இருக்குங்க. ஐயோ வாவ். சன் செட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம்லாம் இல்லை, ரொம்ப நேரம் இருக்குது. ஐயோ, மண்ணை பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது.
நீங்கள் பாருங்கள், ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. வா, நல்லா இருக்குல்ல. இங்கே வந்து ஃபுட்பால் விளாடுவாங்க போல். ஏய், ஹாய் சொல்கிறா. எப்படிரா நிமிந்து சொல்லு. மச்சான், அவனை சூப்பராக எடுத்திருக்கேன். இந்த வீடியோலேருந்து கட் பண்ணிக்கோ, நல்லா இருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். யாருமே இல்லை. இந்த 3 பேர், நம்ம 2 பேர் இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் இங்கே லோக்கல் ஆளுங்க இருக்காங்க, அவ்வளோதான். வாட் எ வியூவில்.